ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. நியமன தேர்வு ரத்தா? அரசினுடைய அதிரடி முடிவு. தேர்தல் நேர அறிவிப்பாக வெளியேறுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நியமன தேர்வு ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சமீப காலமாகவே வலுத்து வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நியமன தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ். இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை. பல வருடங்களாக போராட்டம் பண்ணியிருக்காங்க, மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. திமுக தேர்தல் அறிக்கையிலையும் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு ரத்து குறித்து முடிவு எடுக்கப்படும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த முடிவு எடுக்கல. தேர்தல் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உதவித்தொகை 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அது இப்போ தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் பிஜேபி வந்து தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு தேர்தல் களத்தில். இந்த 5000 மறக்கட்டும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைக்கலாம், ஒரு மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் பரவிட்டுருக்கு. அதாவது இந்த மார்ச் இல்லாமல் ஏப்ரலில் எலெக்ஷன் வந்திருக்கும். ஆனால் இப்போ மே மாதத்தில் எலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் எலெக்ஷன் தேதியும் இன்னும் அறிவிக்கலை, இன்னும் எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் இப்போ அந்த விஷயங்களில் அரசு வந்து முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதில் முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க. மேனிஃபெஸ்டோலாம் இப்போ வெளியிறதை நிறுத்திட்டாங்க. தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே இப்போ நின்றுச்சு. பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் கூட நீங்கள் உங்கள் இப்போ யூடியூப்பில் கூட விளம்பரங்கள்லாம் அவ்வளோவா வராது. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும். காரணம் என்னென்னா, இப்போ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படின்றனால எல்லா அறிவிப்பையும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் பண்ணிடணும்னா எல்லாம் மறந்துடுவாங்க மக்கள் அப்படிங்கிற காரணத்தினால. ஒருவேளை நேர்முக தேர்வு ரத்து குறித்த அறிவிப்பு வரும் அப்படின்னாலும் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டிசைட் பண்ணி வச்சுருவாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது அறிவிப்பாங்க. அப்போ தான் வந்து அது மக்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓட்டும் போடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால. சரிங்களா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இப்போ இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் நியமன தேர்வு ரத்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த விஷயம் பற்றி பேசுங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மெயினாக கோரிக்கை வைங்க. கமெண்டில் எல்லோரும் உங்களோட கோரிக்கையை போடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நன்றி.